வணக்கம். காவேரி பூம்பட்டினத்தில் செல்வ வளத்துடன் வாழும் திருவங்காடர், அவர் மனைவி சிவகலை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள். அதேபோல் திருவிடைமருதூரில் வாழும் சிவபக்தர்களாகிய சிவதர்மன் சுசிலித் தம்பதியினர் வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்தவர்கள். இவர்களிடம் எடைக்கு எடை பொன்னை கொடுத்து குழந்தை பெற்று மருதுவாணன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வருகிறார்கள் திருவங்காடர் தம்பதியினர். மருதுவாணன் கடல் கடந்து சென்று வாடிபம் செய்து எருவாட்டியும் தவிடையும் கொண்டு வந்ததை கண்டு வருத்தமுற்று பித்தன் என்று கூறிவிடுகிறார் திருவங்காடர். பிறகு மருதுவாணன் உருவில் வந்து தனக்கு ஞானத்தை வழங்கியது சிவபெருமான் என்று தெரிந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு பட்டினத்தாராக மாறுகிறார் திருவங்காடர். இறுதியில் திருவொற்றியூரில் சிவனை அடைகிறார் திருவங்காடர் என்னும் பட்டினத்தார். இக்கதையை தங்கள் பார்வைக்கு காட்சியாக சமர்ப்பிக்கிறோம். காட்சி 1. இடம் சிவன் கோவில், திருவங்காடரின் வீடு. பங்கு பெறுவோர் திருவங்காடர், திருவங்காடரின் தாய் மீனாட்சி மற்றும் பிச்சைக்காரர்கள். திருவங்காடரும் சிவகலையும் சிவனை வழிபடுதல். பின்பு வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் ஆசி பெறுதல். இப்படி வந்து வரிசை அடிக்கிறீங்களையா? எங்கேயாவது போய் விறகு வெட்டியாவது குறைக்கலாம்.
சரி சரி போங்கயா. நில்லுங்கள் நில்லுங்கள், என் தமக்கை போக்கிற்கு நான் மன்னிப்பு கேட்கின்றேன். கை நீட்டும் ஒவ்வொரு கரமும் ஈசன் கரம் என்று உணராதவள் என் அக்கா. கொடுத்தால் விளையும், கெடுத்தால் அழியும் என்று உணராதவள் என் அக்கா. அதற்காக அவளை மன்னித்து விடுங்கள். எல்லோரும் விடுதிக்கு செல்லுங்கள். அம்மா அம்மா, என்ன மீனாட்சி? இப்படி பந்தி வச்சு பரதேசிக்கெல்லாம் சோறு போட்டா குடும்பம் உருப்படுமாமா? தின்ற வரைக்கும் சிவனே என்பார்கள், தின்ன பிறகு எவனோ என்பார்கள். இதுதானமா உலகம்? இது கூட ஏமா தம்பிக்கு புரியல? உனக்கு தான் ஒண்ணுமே புரியல. சரியாக சொன்னீங்க அம்மா. அக்காவுக்கு இவ்வளவு நற்குணங்கள் இருந்தும் ஒரு ஒரு துர்குணங்கள் இருக்குன்னு சொல்ல வரியா? நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். நான் என்ன 600 கோடி வச்சிருக்கிற திருவிழா சிட்டியாரா? 5 காசு இல்லாத பஞ்ச மீனாட்சி நானு. தவறாக நினைக்கின்றீர்கள் அக்கா. பணம் இருக்கும் மமதியில் அனைவரும் என்னை புகழ வேண்டும் என்ற பெருமைக்காக நான் செய்யும் தர்மம் இதுவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். இது புகழுக்காக அல்ல, புண்ணியத்திற்காக. அன்பிற்கு இதயமும், அரவணைக்க கரமும், கருணை காட்ட கண்ணும், கனிவோடு அழைக்க வாயும். இந்த அங்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு படைக்கப்பட்டது பிறர் தேவைக்கு தானே தவிர தன் தேவைக்கு அல்ல. அருள் விருந்து தருண்யா 8th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் நமஸ்காரம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அமுதமொழி. சாதனைக்கேற்ற காலம் இளமை பருவமே, எனவே அதை வீணடிக்காதே. சாதனைக்கேற்ற காலம் இளமை பருவமே, எனவே அதை வீணடிக்காதே. நன்றி, வணக்கம். காட்சி 2. இடம் ஈசன் செட்டியார் வீடு. வீட்டிற்கு பின்புறம் சூரிய நமஸ்காரம் செய்தல். பங்கு பெறுவோர் ஈசன் செட்டியார் மற்றும் மனைவி விசாலம். ஈசன் செட்டியார் அவர் மனைவி விசாலத்துடன் சம்பாஜனை. அப்பா இறைவா, என் குறையை அகலவா. எல்லோரும் கண் கெட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. நான் 2 கண்ணு இருக்கும் போதே கையெடுத்து கும்பிடுறேன். உன் விசாலம் ஒரு என்னையா விசாலத்தை கூப்பிடுறீங்க? இப்படி பத்திரக்காளி பவனி வாங்க கூட வரல. பகவானுக்கு படையல் படை இளையர்க்க வந்தேன். நல்ல வேலை, இளையருக்க வந்தேன்னு போறான். என் குளையருக்க வந்தாலும் நினைச்சேன். ஆதித்தனே அன்று இலங்கையை அழித்திட்ட. என்னையா அது அநியாயம்? என்னடி கடவுளர் என்ற வில்லன் அநியாயம்? ஏயா, இலங்கைய ஆதித்யன் அளித்தாரா ஹனுமன் அளித்தாரா? தெருக்கூத்துல ராமாயண கீமாயண பார்த்தாதானே தெரியும். ராமாயணத்தை நீ பார்த்துக்க, கீமாயணம்லாம் எனக்கு தெரியாது. கடவுளை வேண்டும் போது பேசாத. ஆதித்தனே அன்று இலங்கையை அழித்திட்ட ஹனுமான் கண்ட பலமே. அருள் விருந்து தேவிகா 8th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் நமஸ்காரம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அமுதமொழி. குழந்தைகளே, இந்த உலகையே சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். யாரும் அந்நியரில்லை. மொத்த உலகமும் உங்களுடையதே. குழந்தைகளே, இந்த உலகையே சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். யாரும் அந்நியரில்லை. மொத்த உலகமும் உங்களுடையதே. நன்றி, வணக்கம். காட்சி 3. இடம் தெரு சிவதர்மர் வீடு. பங்கு பெறுவோர்
சிவபக்தர் சிவதர்மர் மற்றும் சுசிலை. திருவிடைமருதூரில் சிவதர்மன் சுசிலித் தம்பதியினர். இவர்கள் குழந்தை செல்வம் இல்லாத சிவபக்தர்கள். வறுமையிலும் செம்மையான வாழ்வு வாழ்ந்தவர்கள். ஐயா ஐயா, என்னப்பா? இங்கு சிவதர்மன் வீடு எதுங்க? ஏன்பா ஏன் கேட்கிற? ரொம்ப பசியா இருக்கு. அவர் சிவனடிகளுக்கும் ஏழைக்கும் அன்னதானம் செய்வானா? ஆமாப்பா, செய்தது உண்மைதான். ஆனா அவரே பேழையிட்டார். இந்த பிரசாதத்தை வச்சுக்க. சிவதர்மர் வீட்டிற்கு வருதல். கோயில்ல சாமி தரிசனம் தான் முடிஞ்சதா? ஓ, பிரசாதம் கேட்குறீங்களா? பிரசாதம் பிரசாதமா மாறிட்டு வரும்போது வெளியே புரிந்தது. ஆனா சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் கையில் உள்ள பொருளைத்தும் செலவழித்தோம். இப்போ மத்தியான சாப்பாட்டிற்கு ஒரு படி அரிசி கூட இல்லையே. அதை பத்தி கூட கவலை இல்லை. சிவனடியார்கள் யாராவது வந்துவிட்டால் அவர்கள் பசிய போக்க முடியலன்ற கவலை தான் எனக்கு. சுசிலா, எல்லாம் திருவிடை மருதானின் செயல்தானது. சிவனடியார்கள் போல பசியும் பட்டினியும் அனுபவிக்க வேண்டியதுதான். சிவனடியார், நீங்களும் பசியும் பட்டினியும் அனுபவிக்க வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். என்ன சொல்ற நீ? சற்று பொறுங்கள். என் கழுத்தில் கட்டுவோம். கொண்டு போய் சுசிலா, என்ன காரியம் செய்ய சொல்லுங்க நீ? மாங்கல்யத்தின் மகத்துவம் தெரியாத பெண்ணாடி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதை கழுத்தை வெட்டி கட்டக்கூடாது. உனக்கு தெரியாதா? இதை விட பசி பெருசா? நீங்க நல்லா இருந்தாலே எனக்கு மகத்துவம் இருக்கு. நான் ஒண்ணு இதை மதிப்பு குறைய நினைக்கல. பொண்ணுக்கு பதிலா மஞ்சளை கட்டுங்க. நல்ல கலந்ததுக்கு அப்புறம் வாங்கி போட்டுக்கலாம். சிவபக்தர் வருதல். பொழுதும் நின்று நீங்காதான் நாள் வாழ்க. இமை பொழுதும் நின்று நீங்காதான் நாள் வாழ்க. சிவதர்மர் தன் மனைவி சுசிலையின் தாலி கொடியை விற்று சிவனடியார்களுக்கு உபசரித்தல்.
எல்லாரையும் உனது வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன். அப்படியே ஆகட்டும். நன்றி. அருள் இருந்து மிதுன் சக்கரவர்த்தி 8வது. அனைவருக்கும் நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பொன்மொழி, ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது, அதை எவராலும் அசைக்க முடியாது. ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது, அதை எவராலும் அசைக்க முடியாது. அப்பா இறைவா, என் குறையை அகலலாம். எல்லோரும் கண் கெட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. நான் 2 கண்ணு இருக்கும் போதே கையெடுத்து கும்பிடுறேன். உன் விசாலம் போது என்னையா விசாலத்தை கூப்பிடுறீங்க? இப்படி பத்திரக்காளி பவனி வரும் போல வரல. பகவானுக்கு படையப்படை இளையர்க்க வந்தேன். நல்ல வேலை, இளையருக்க வந்தேன்னு போறான். என் குளையருக்க வந்தாலும் நினைச்சேன். ஆதித்தனே அன்று இலங்கையை அழித்திட்ட. என்னையா அது அநியாயம்? என்னடி கடவுளர் என்ற வில்லன் அநியாயம்? ஏயா, இலங்கைய ஆதித்யன் அளித்தாரா ஹனுமன் அளித்தாரா? தெருக்கூத்துல ராமாயண கீமாயண பார்த்தாதானே தெரியும். ராமாயணத்தை நீ பார்த்துக்க, கீமாயணமா எனக்கு தெரியாது. கடவுளை வேண்டும் போது பேசாத. ஆதித்தனே அன்று இலங்கையை அழித்திட்ட ஹனுமான் கண்ட பலமே. அருள்விருந்து தேவிகா 8th standard. அனைவருக்கும் நமஸ்காரம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அமுதமொழி, குழந்தைகளே, இந்த உலகையே சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். யாரும் அந்நியரில்லை, மொத்த உலகமும் உங்களுடையதே. குழந்தைகளே, இந்த உலகையே சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். யாரும் அந்நியரில்லை, மொத்த உலகமும் உங்களுடையதே. நன்றி, வணக்கம். காட்சி 3. இடம் தெரு, சிவதர்மர் வீடு. பங்கு பெறுவோர் சிவபக்தர், சிவதர்மர் மற்றும் சுசிலை. திருவிடைமருதூரில் சிவதர்மன் சுசிலித் தம்பதியினர். இவர்கள் குழந்தை செல்வம் இல்லாத சிவபக்தர்கள். வறுமையிலும் செம்மையான வாழ்வு வாழ்ந்தவர்கள். ஐயா, ஐயா, என்னப்பா? இங்கு சிவதர்மன் வீடு எதுங்க? ஏன்பா ஏன் கேட்கிற? ரொம்ப பசியா இருக்கு. அவர் சிவனடிகளுக்கும் ஏழைக்கும் அன்னதானம் செய்வானா? ஆமாப்பா, செய்தது உண்மைதான். ஆனா அவரே பேழையிட்டார். இந்த பிரசாதத்தை வச்சுக்க. சிவதர்மர் வீட்டிற்கு வருதல். கோயில்ல சாமி தரிசனம் எல்லாம் முடிஞ்சதா? ஓ, பிரசாதம் கேட்குறீங்களா? பிரசாதம் பிரசாதமா மாறிட்டு வரும்போது வெளியே புரிந்தது. ஆனா சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் கையில் உள்ள பொருளைத்தும் செலவழித்தோம். இப்போ மத்தியான சாப்பாட்டிற்கு ஒரு படி அரிசி கூட இல்லையே. அதை பத்தி கூட கவலை இல்லை. சிவனடியார்கள் யாராவது வந்துவிட்டால் அவர்கள் பசிய போக்க முடியலன்ற கவலை தான் எனக்கு. சுசிலா, எல்லாம் திருவிடை மருதவானை செயல்தான்.
சிவனடியார்கள் போல பசியும் பட்டினியும் அனுபவிக்க வேண்டியதுதான். சிவனடியார், நீங்களும் பசியும் பட்டினியும் அனுபவிக்க வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். என்ன சொல்ற நீ? சற்று பொறுங்கள். என் கழுத்தில் கட்டும்போது கொண்டு போய் சுசில, என்ன காரியம் செய்ய சொல்லுங்க நீ? மாங்கல்யத்தின் மகத்துவம் தெரியாத பெண்ணாடி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதை கடத்த வேண்டி கடத்தக்கூடாது உனக்கு தெரியாதா? இதை விட பசி பெருசா? நீங்க நல்லா இருந்தாலே எனக்கு மகத்துவம் இருக்கு. நான் ஒண்ணு இதை மதிப்பு குறைய நினைக்கல. பொண்ணுக்கு பதிலா மஞ்சளை கட்டுங்க, நல்ல கலந்ததுக்கு அப்புறம் வாங்கி போட்டுக்கலாம். சிவபக்தர் வருதல். பொழுதும் நின்று நீங்காதான் நாள் வாழ்க. இமை பொழுதும் நின்று நீங்காதான் நாள் வாழ்க. சிவதர்மர் தன் மனைவி சுசிலையின் தாலி கொடியை விற்று சிவனடியார்களுக்கு உபசரித்தல். வருகின்றேன் சகோதரமா. திருவிடையாக இருக்கும் அனைத்து சிவனடியார்களையும் உதவிக்கு அனுப்பிக்கிறேன். அப்படியே ஆகட்டும். நன்றி. நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பொன்மொழி. ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது, அதை எவராலும் அசைக்க முடியாது. ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது, அதை எவராலும் அசைக்க முடியாது. நன்றி, வணக்கம். வறுமையை நினைத்து கவலை கொண்டே உறங்குகின்றனர். அப்பொழுது சிவதர்மர் சுசிலை கனவிலும் திருவங்காடர் சிவக்கலை தம்பதியினர் கனவிலும் சிவபெருமான் தோன்றும் நிகழ்வை காட்சியாக காண்போம்.
பக்தர்களே, அதிகாலை தீர்த்த கரையில் வில்வ மரத்தடியில் ஒரு ஆண் குழந்தையை காண்பீர்கள். அதை எடுத்துக்கொண்டு போய் காவேரி பூம்பட்டினத்தில் குழந்தை பேறு இன்றி வாழும் திருவங்காடர் சிவக்கலை தம்பதியினரிடம் குழந்தையை கொடுத்து எடைக்கு எடையாக பொன்னை பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, சுவாமி, என்ன சொல்லுங்க? சொல்லு. சிவபெருமான் என் கனவில் வந்தார். உன் கனவிலும் வந்தாரா? என் கனவிலும் வந்தார். வாருங்கள், சிவபெருமான் கூறிய அந்த இடத்திற்கு செல்வோம். நல்ல பயங்கரமான வீடாக இருக்காங்க. ஆயிரம் ஜன வீடா பகுதி. திருவங்காடா திருவிடைமருதூரில் வாழும் சிவதர்மர் சுசிலை தம்பதியினரிடம் எடைக்கு எடையாக பொன்னை கொடுத்து குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். சிவக்கலை எம்பெருமானுக்கு நல்வழி காட்டிவிட்டார். ஆமாம் சுவாமி. கேமரா இருக்கா? சுசிலே, வாப்பை குழந்தையை தேடுவோம். சுசிலே, குழந்தை அங்கே உள்ளது. அப்படி புரியா? எனக்கு நான் தான் டேரக்டாக கூப்பிட்டுருக்கேன். போய் கொடுக்க ஐயா, ஐயா. என்னப்பா, யார் நீ? என்ன வேணும்? ஐயா, திருவிடைமருதூரிலிருந்து. ஓ, எம்பெருமான் கூறிய தம்பதிகள் நீங்கள் தானா? ஆமாம் ஐயா. எம்பெருமான் கூறியது போலவே உங்களிடம் எடைக்கெடை பொன்னை கொடுத்து குழந்தையை பெற்றுக் கொள்கின்றோம். சரிங்க ஐயா. யாருக்கு? ஐயா, அம்மாவிடம் சென்று ஒரு மூட்டை பொன்னை வாங்கி வாப்பா. சரி ஐயா. நன்றி ஐயா, போய் வருகிறேன். போய் வாப்பா. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் அருள் விருந்து. மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் முன்வினை பயன் என்கிறான் சோம்பேறி. மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு முயற்சி என்கிறான் உழைப்பாளி. மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் முன்வினை பயன் என்கிறான் சோம்பேறி. மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு முயற்சி என்கிறான் உழைப்பாளி. நன்றி, வணக்கம். என்னாச்சி? என்னாச்சி? என்ன தங்கச்சி, தடபுடல எங்க புறப்பட்ட? மோகனே, முத ஒரு நல்ல காரியத்துக்கு போற நேரத்துல அசுரகுணம் வந்துருச்சா? கொஞ்சம் உட்காந்து போனா போகுது. இதெல்லாம் என்ன? தம்பி மகனுக்கு பெயர் சூட்டுகிறானே.
ஓ, மகன் பிறந்துட்டானா? இதற்கு ஒரு விழாவா? சும்மா பட தூங்க மாட்டானா? இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே, புதுசா ஒன்றும் செய்யலையே. எது வழக்கம்? எடைக்கெட பொண்ணு கொடுத்து பிள்ளைய வாங்குறது வழக்கமா? இந்த விழாவோட ரகசியம் என்ன தெரியுமா? நாம எல்லாம் போய் அந்த மரத்தடியில் இருந்த பிள்ளைய அவன் பிள்ளைன்னு ஒத்துக்கணும். அண்ணே, நம்ம இடத்துலயே எத்தனையோ பேர் பிள்ளைய சீகாரமா எடுத்து வளர்க்கலையா? இதுதான் சீகாரம் எடுக்கிற லட்சணமா? எங்கோ மரத்தடியில் இருந்த பிள்ளைய எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான். ஐயா, நாங்க ஒன்றும் சும்மா வாங்கலையே, எடைக்கு ஏதோ பொண்ணே கொடுத்து தானே வாங்கணும். அது சரி, ஊருக்கு மண்ணு வாயில போ. நீங்க சொல்றதெல்லாம் நினைச்சு பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? யோசி யோசி. இப்பதானே எல்லாம் புரியுது. புரியுதா? இன்னும் புரிய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இனிமே உன் பிறந்த வீட்டை அடியோட மறந்துடு. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க, மறந்துடாத. நான் வரேன். சரிங்கண்ணே. அருள் விருந்து காவிய சனா 7th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் அருள் விருந்து. பிறரை திருத்தி அமைக்க முயலுபவன் பேதை, தன்னை திருத்தி அமைக்க முயலுபவன் மேதை. பிறரை திருத்தி அமைக்க முயலுபவன் பேதை, தன்னை திருத்தி அமைக்க முயலுபவன் மேதை. நன்றி, வணக்கம். காட்சி 6. இடம் திருவங்காடர் வீடு. மருதுவாணன், திருவங்காடர் இருவரும் சம்பாஜனை. பங்கு பெறுவோர் மருதுவாணன், திருவங்காடர் மற்றும் வேலைக்காரன். அப்பா, வாழ்க்கை என்றால் என்னப்பா? எதற்காக வாழ்கிறோம்? இன்பத்திற்காகத்தான் வாழ்கின்றோம். அந்த இன்பத்தை அடையும் வழி என்னப்பா? அதற்கு ஆசை ஒன்றுதான் வழி. இப்பொழுது நீ வாணிபம் செய்ய ஆசைப்படுகிறாய், பிறகு திருமணம் முடிக்க ஆசைப்படுவாய், அதற்கு பிறகு என்னை போல் தந்தையாக வேண்டும் என்று ஆசைப்படுவாய். ஆசைக்கு முடிவே கிடையாதாப்பா? வாழ வேண்டும் என்றால் ஆசைப்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டுமாப்பா? ஐயா, என்னப்பா? வீட்டில் எங்க அப்பாவுக்கு உடம்பு சுகமில்லை, சாக கிடக்காரு. ஒரு வாரம் ஓய்வு கிடைச்சதுன்னா. ஓ, அப்படியா? கவலைப்படாதே. கடைக்கு சென்று 5 வராக வாங்கிக்கொள். வேலைக்கு மெதுவாக வரலாம். முதலில் கவனி. நன்றி ஐயா. பாவம், வயதாகிவிட்டது தன் தகப்பனுக்கு. தன் தகப்பன் பிழைத்துக் கொள்ள மாட்டாரா என்ற ஆசை மகனுக்கு. அப்பா, நீங்கள் பொன் கொடுக்க சொன்னீர்களே, அந்த பொன்னால் அவரை குணப்படுத்த முடியாதாப்பா? பொன்னாலும் பொருளாலும் முடியாதது இவ்வுலகில் உண்டாப்பா? மருதுவானா, உன் அறிவியல் சுடர் என்னை வைக்க வைக்கின்றதடா மகனே. நீ எப்பொழுதும் என் அருகில் தானே இருக்க வேண்டும். வா, கடைக்கு செல்வோம். அருள் விருந்து கண்ணன் 8th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி விவேகானந்தரின் வீரமொழி. நீங்கள் இறைவனை உணர்ந்தால் உங்கள் முகம் மாறிவிடும், உங்கள் குரல் மாறிவிடும், உங்கள் தோற்றமே மாறிவிடும். நீங்கள் இந்த மனித
காட்சி 7. இடம் திருவங்காடர் வீடு. மருதுவாணன் பொருள் வாணிபம் காரணமாக வெளிநாடு செல்வதற்கு முன்பு நடக்கும் நிகழ்வு. பங்கு பெறுவோர் திருவங்காடர், மருதுவாணன், சிவகலை மற்றும் மருதுவாணனின் பாட்டி. பதினாறு ஆண்டுகளாக என் அருகிலே இருந்துவிட்டு இப்பொழுது என்னை விட்டு பல மாதங்கள் பிரிவது முடியுமாப்பா? பிரிவு என்பது மனித வாழ்விற்கு சகஜமாக ஏற்படுவதுதானே. இடையில் நூல் அறுந்துவிட்டால் மறுபடியும் அதனை இணைத்து விடுகிறோம் அல்லவா? மெத்த பிடித்தவும் தத்துவ பேச்சு கேட்க அழகாகத்தான் இருக்கின்றது. ஆனால் துடிதுடிக்கும் என் மனம்தான் கேட்க மாட்டேன்கிறது தம்பி. என்னம்மா? அப்பா சொல்வதை கேளடா. மற்றாத செல்வம் நம்மிடம் இருக்கும் பொழுது நீ ஏன் கடல் கடந்து செல்ல வேண்டும்? தேனியை தேன் சேகரிக்க கூடாது என்று சொன்னால் அது விட்டு விடுமா? நான் பார்த்து பார்த்து சலித்து போன பொன்னும் மணியும் தானே நீ கொண்டு வரப் போகிறாய். உன்னை விட மேலான ஒன்றை நான் கொண்டு வந்தால் என்ன செய்வீர்கள்? உன்னிலும் உயர்ந்தது வேறு ஒன்றும் இல்லையடா மகனே. வருந்தவதீர்கள் அப்பா. இந்த ஊரே வியக்கும்படி நான் ஒன்றை கொண்டு வருகிறேன். மருதவானா, அப்பா சொல்லதை கேளுடா. அம்மா, அவன் என்ன சொன்னாலும் நிற்க போவதில்லை. விடிந்து விட்டது. நான் சென்று வருகிறேன். சந்தோஷமாக மகனே, நீ செல்ல வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் நான் செய்கின்றேன். அருள் விருந்து யோக லக்ஷிதா 6th standard. அனைவருக்கும் நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பொன்மொழி: ஈரமுள்ள குச்சி தீப்பற்றாது, அதுபோல் உலக ஆசை கொண்டவனுக்கு கடவுள் அருள் கிட்டாது. ஈரமுள்ள குச்சி தீப்பற்றாது, அதுபோல் உலக ஆசை கொண்டவனுக்கு கடவுள் அருள் கிட்டாது. நன்றி, வணக்கம். காட்சி 8. இடம் திருவங்காடர் வீடு. மருதுவாணன் வெளிநாடு சென்று பல மாதமாகியும் அவன் நினைவாக முகவாட்டமாக இருக்கிறார் திருவங்காடர். பங்கு பெறுவோர் திருவங்காடர், சிவகலை, திருவங்காடரின் தாய் மற்றும் சேந்தனார். அத்தை, அவரை இன்னும் காணலையே. அவரு வேலைக்கு சாப்பிட்றதும் இல்லை. இப்படியே கவலைப்பட்டுட்டு இருந்தா அவர் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? மருதவாணன் போனதிலிருந்து அவனது வீடு நிறைவேது. மருதவாணன் திரும்பி வந்தால் தானே அவன் முகத்துல சிரிப்பு. ஆமா, என்ன சொன்னாரே, நீங்க மட்டும் தானியா பாருங்க. எங்க திருவங்காடர்? காலையிலே திரும்பி விட்டார், இன்னும் வரவில்லையா? வரவில்லையே. வாப்பா வா. வீட்டிலையும் இல்லாம கடையிலையும் இல்லாம இப்படி வேறுபட்டுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? மருதவாணன் பூஜையில் இருப்பது போன்றும் நான் சாப்பிடும் பொழுது என் அருகில் உட்கார்ந்து பேசுவது போலும் பிரமை இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொள்ளாமல் கொள்கின்றான். அம்மா, மருதவாணன் நேற்றே வந்து விட்டானாம். கடைக்கு வந்த வியாபாரி மூலம் தகவல் கிடைத்தது. மருதவாணன் வாரானா? ஐயனே, திருவருள் கருணையே கருணை. என் மகனை பார்க்க நான் ஆவலாக உள்ளேன். அருள் விருந்து குருசஷ்டி வாசன் 5th standard.
காட்சி 9. இடம் வியாபார இடம். வெளிநாடு சென்று கடுமையான புயலுக்கு பின் வீடு திரும்புதல். பங்கு பெறுவோர் திருவங்காடர், சேந்தனார், மருதுவாணன் மற்றும் வேலையாட்கள். சேந்தனாரே, மருதவனன் இன்னும் துறைமுகத்தில் இருந்து வரவில்லையா? துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு விட்டானாம். வந்துருவாங்கயா. பயங்கரமான புயலிற்கு பிறகு எப்படியோ பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டான். மருதவாணன் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அப்படி என்ன கொண்டு வந்திருப்பான்? ஐயா ஐயா, மாணிக்கம், சிதம்பரம் வந்து விட்டீர்களா? மருதவாணன் எங்கே? துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு விட்டானாம். வந்துருவாங்கயா. அப்படியா? நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? சர்க்கரை. நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? ஏலம், லவங்கம், வாசனை திரவியம். அனைத்தும் புயலிலே சேதமடைந்திருக்குமே. பார்த்தீர்களா என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என்று? உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதை சொல்லத்தான் வந்தோம். என்ன பைத்தியமா? என்ன உளறுகின்றீர்கள்? மருதவாணனுக்கே பைத்தியமா? என் மகன் உங்களை காட்டிலும் அதிகம் கொண்டு வந்ததால் பொறாமை உங்களுக்கு. உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் தெரியுமா? விராட்டியும் தவிடும். போய் போய். விராட்டிகளை உங்களுக்கு கொடுத்து கடன் ஓலை எழுதி வாங்கியிருக்கிறான். ஆமாம். இருக்கவே இருக்காது. என் மகன் அவ்வாறு செய்ய மாட்டான். என் கண் முன் நிற்காதீர்கள். போங்கள், போய்விடுங்கள். சேந்தனாரே, அவர்கள் சொன்னது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? அந்த மூட்டையை கொண்டு வர சொல்லுங்கள். அந்த மூட்டையை கொண்டு வா. சேந்தனாரே, அவர்கள் சொன்னது உண்மைதான். தங்க கட்டிகளை எடுத்து சென்றவன் விராட்டியையும் தவிடையும் எடுத்து வந்திருக்கின்றானே. வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாயிருக்கும் திருவங்கடாரின் மகனாய்வன் துளைத்து விட்டான். என் அருமை பெருமையெல்லாம் துளைத்து விட்டான். அப்பா அப்பா. ஆ, மருதவானா, வந்து விட்டாயா? இப்பொழுதுதான் என் மனம் குளிர்ந்தது. தேடியும் கிடைக்காத மாபெரும் செல்வத்தை கொண்டு வருகின்றேன் என்று சொன்னாயே, இதுதான் அந்த செல்வமாப்பா? உனக்கு என்ன உண்மையிலேயே பித்தம் கலங்கி விட்டதா? ஆமாப்பா. சித்தன் என்கிறார்கள் சிலர், பித்தன் என்கிறார்கள் சிலர். பெற்ற தந்தையரும் அதே கூறுகிறீர்களே அப்பா. கண்ணே மருதவானா, உன் பிரிவினால் கிடைத்த வேதனை உன் வரைவினாலாவது தீரும் என்று நினைத்தேன். என்னை சோதனை செய்து விட்டாயே மகனே. அப்பா, பொருள் ஆசை பாசத்தையும் வென்று விட்டது. நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லையே என்றுதானே இப்பொழுது வருந்துகிறீர்கள். நன்றாக தேடி பாருங்கள் அப்பா. கண்ணால் காண்பது போதாதப்பா? போதாதுப்பா, போதாது. கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் தப்பாரும் உலகம் அப்பா இது. நாடிய பொருள் வேண்டுமெனில் நன்றாக தேடித்தான் பார்க்க வேண்டும். சேந்தனாரே, மருதவாணன் என்னென்னமோ கூறுகின்றான். ஏதேனும் உங்களுக்கு புரிகின்றதா? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. விரைவில் எல்லாம் புரிந்துவிடும் அப்பா. நான் அன்னையரை பார்க்க போகிறேன். பார்த்தீர்களா? போய் வருகின்றேன் என்று கூறாமல் போகிறேன் என்று கூறி செல்கின்றானே. கவலைப்படாதீர்கள் ஐயா. மூட்டையில் என்னதான் உள்ளது என்று திறந்து பாருங்கள். பெட்டியை திறந்து பார்த்தல். அவன் நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலை இது. விராட்டிகளுக்கு பதில் விராட்டிகளையே கேட்டல். உள்ளே 3 விராட்டிகளும் இருப்பதை காணல். இது என்ன விசித்திரமாக உள்ளது? விசித்திரம் என்ன, வேதனை என்று கூறுங்கள். உள்ளே 3 விராட்டிகள் உள்ளது. ஒன்று எனக்கு, மற்றொன்று அவன் அன்னையாருக்கு, மீதம் ஒன்று அவன் பாட்டிக்கு. விராட்டியை தூக்கி கீழே எறிந்த பின் அதிலிருந்து நவரத்தினங்களும் முத்துக்களும் உள்ளதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மருதவாணனை தேடி வீட்டிற்கு செல்லல். ஐயா ஐயா, இதை பாருங்கள். ஆ, சேந்தனாரே, மருதவாணன் கூறியது போலவே பொன்னை விட மேலான ஒன்றை கொண்டு வந்து விட்டானே. ஐயோ மருதவானா, மருதவானா. அருள் விருந்து சஞ்சய் 8th standard. அனைவருக்கும்
நமஸ்காரம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அமுதமொழி. தெய்வ பக்தியின் மூலம் ஆக முடியாததையும் ஆக வைக்க முடியும். தெய்வ பக்தியின் மூலம் ஆக முடியாததையும் ஆக வைக்க முடியும். நன்றி, வணக்கம். காட்சி 10. இடம் திருவங்காடரின் வீட்டின் உள்புறம். மருதுவாணன் சிவக்கலையிடம் ஒரு பேழையை கொடுத்து தந்தையாரிடம் கொடுக்க சொல்லிவிட்டு மறைந்து போதல். அப்பொழுது திருவங்காடர் மருதுவானா மருதுவானா என்று கூவிக்கொண்டே வீட்டிற்குள் வருதல். சிவக்கலையிடம் மருதுவாணனை பற்றி வினாவுதல். மருதுவாணன் காணாமல் போனதை அறிந்து தான் பித்தன் என்று கூறி மருதுவாணனை திட்டியதை நினைத்து வருத்தப்படுகிறார். அப்போது சிவக்கலை மருதுவாணன் கொடுத்த பேழையை திருவங்காடரிடம் கொடுக்கிறார். இனி நடப்பதை காட்சியாக காண்போம். பங்கு பெறுவோர் திருவங்காடர், சிவக்கலை, திருவங்காடரின் தாய் மற்றும் சேந்தனார். மருதுவானா, மருதுவானா, சிவக்கலை, மருதுவாணன் எங்கே? இந்த பேழையை என்னிடம் கொடுத்துவிட்டு சென்று விட்டான். காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கு, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கு, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கு, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கே, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கே, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கே. மருதுவானா, மருதுவானா, என்னங்க என்னமோ போல இருக்கீங்க? மருதுவானா, நீ கூறியது உண்மைத்தான். காதற்ற ஊசியை என் நெஞ்சில் வைத்து தைத்து முன் கடவுளை காட்டி மறைந்து விட்டான் ஐயா, மறைந்து விட்டான். அவன் மகன் அல்ல, மகன் உருவில் வந்த சிவன் ஐயா, சிவன். என்னங்க பித்து பிடிச்சது போல பேசுறீங்க? காதற்ற ஊசியை தந்து விட்டான் என் கையில். என்னடா தம்பி சொல்ற? அம்மா, அறிவு போதித்து விட்டான் அம்மா, ஐயன் அறிவு போதித்து விட்டான். காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கு, வாராது ஐயனே, வாராது. மாட மாளிகை வாராது, ஆடை ஆபரணங்கள் வாராது, தேடிய செல்வம் எதுவும் மாறாது. என்னை தொட்டு உச்சி முகுந்த மாதா வரமாட்டார். என்னங்க? உற்றார் உறவினர் எவரும் வரமாட்டார் ஐயா. பிறந்த போதும் நிர்வாணம், இறந்த போதும் நிர்வாணம். கட்டை விரலை கட்டி எரிகட்டையில் தூக்கி வைத்து சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கிய பின்னே நான் எங்கே, என் நினைவுகள் எங்கே, நான் என்கின்ற அகங்காரம் எங்கே? அனைத்தும் மாயை, மாயை, வெறும் மாயை. வேல் பட்டுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கு. அம்மா, மருதுவாணன் பூஜை அறையில் இருப்பது போன்றும் சாப்பிடும் பொழுது என் அருகில் உட்கார்ந்து பேசுவது போலும் பிரமை இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொள்ளாமல் கொள்கின்றான் அம்மா. அம்மா, மருதவாணன் நேற்றே வந்து விட்டானாம். கடைக்கு வந்த வியாபாரி மூலம் தகவல் கிடைத்தது. மருதவாணன் வாரானா? ஐயனே, திருவருள் கருணையே கருணை. என் மகனை பார்க்க நான் ஆவலாக உள்ளேன். அருள் விருந்து குருசஷ்டி வாசன் 5th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி விவேகானந்தரின் நீலமொழி. ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருந்தாலன்றி கோயிலுக்கு வருவதும் சிவபெருமானை வழிபடுவதும் பயனற்றனவாகும். ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருந்தாலன்றி கோயிலுக்கு வருவதும் சிவபெருமானை வழிபடுவதும் பயனற்றனவாகும். நன்றி, வணக்கம். காட்சி 9.
இடம் வியாபார இடம். வெளிநாடு சென்று கடுமையான புயலுக்கு பின் வீடு திரும்புதல். பங்கு பெறுவோர் திருவங்காடர், சேந்தனார், மருதுவாணன் மற்றும் வேலையாட்கள். சேந்தனாரே, மருதவனன் இன்னும் துறைமுகத்தில் இருந்து வரவில்லையா? துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு விட்டானாம். வந்துருவாங்கயா. பயங்கரமான புயலிற்கு பிறகு எப்படியோ பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டான். மருதவாணன் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அப்படி என்ன கொண்டு வந்திருப்பான்? ஐயா ஐயா, மாணிக்கம், சிதம்பரம் வந்து விட்டீர்களா? மருதவாணன் எங்கே? துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு விட்டானாம். வந்துருவாங்கயா. அப்படியா? நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? சர்க்கரை. நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? ஏலம், லவங்கம், வாசனை திரவியம். அனைத்தும் புயலிலே சேதமடைந்திருக்குமே. பார்த்தீர்களா என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என்று? உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதை சொல்லத்தான் வந்தோம். என்ன பைத்தியமா? என்ன உளறுகின்றீர்கள்? மருதவாணனுக்கே பைத்தியமா? என் மகன் உங்களை காட்டிலும் அதிகம் கொண்டு வந்ததால் பொறாமை உங்களுக்கு. உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் தெரியுமா? விராட்டியும் தவிடும். போய் போய். விராட்டிகளை உங்களுக்கு கொடுத்து கடன் ஓலை எழுதி வாங்கியிருக்கிறான். ஆமாம். இருக்கவே இருக்காது. என் மகன் அவ்வாறு செய்ய மாட்டான். என் கண் முன் நிற்காதீர்கள். போங்கள், போய்விடுங்கள். சேந்தனாரே, அவர்கள் சொன்னது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? அந்த மூட்டையை கொண்டு வர சொல்லுங்கள். அந்த மூட்டையை கொண்டு வா. சேந்தனாரே, அவர்கள் சொன்னது உண்மைதான். தங்க கட்டிகளை எடுத்து சென்றவன் விராட்டியையும் தவிடையும் எடுத்து வந்திருக்கின்றானே. வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாயிருக்கும் திருவங்கடாரின் மகனாய்வன் துளைத்து விட்டான். என் அருமை பெருமையெல்லாம் துளைத்து விட்டான். அப்பா அப்பா. ஆ, மருதவானா, வந்து விட்டாயா? இப்பொழுதுதான் என் மனம் குளிர்ந்தது. தேடியும் கிடைக்காத மாபெரும் செல்வத்தை கொண்டு வருகின்றேன் என்று சொன்னாயே, இதுதான் அந்த செல்வமாப்பா? உனக்கு என்ன உண்மையிலேயே பித்தம் கலங்கி விட்டதா? ஆமாப்பா. சித்தன் என்கிறார்கள் சிலர், பித்தன் என்கிறார்கள் சிலர். பெற்ற தந்தையரும் அதே கூறுகிறீர்களே அப்பா. கண்ணே மருதவானா, உன் பிரிவினால் கிடைத்த வேதனை உன் வரைவினாலாவது தீரும் என்று நினைத்தேன். என்னை சோதனை செய்து விட்டாயே மகனே. அப்பா, பொருள் ஆசை பாசத்தையும் வென்று விட்டது. நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லையே என்றுதானே இப்பொழுது வருந்துகிறீர்கள். நன்றாக தேடி பாருங்கள் அப்பா. கண்ணால் காண்பது போதாதப்பா? போதாதுப்பா, போதாது. கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் தப்பாரும் உலகம் அப்பா இது. நாடிய பொருள் வேண்டுமெனில் நன்றாக தேடித்தான் பார்க்க வேண்டும். சேந்தனாரே, மருதவாணன் என்னென்னமோ கூறுகின்றான். ஏதேனும் உங்களுக்கு புரிகின்றதா? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. விரைவில் எல்லாம் புரிந்துவிடும் அப்பா. நான் அன்னையரை பார்க்க போகிறேன். பார்த்தீர்களா? போய் வருகின்றேன் என்று கூறாமல் போகிறேன் என்று கூறி செல்கின்றானே. கவலைப்படாதீர்கள் ஐயா. மூட்டையில் என்னதான் உள்ளது என்று திறந்து பாருங்கள். பெட்டியை திறந்து பார்த்தல். அவன் நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலை இது. விராட்டிகளுக்கு பதில் விராட்டிகளையே கேட்டல். உள்ளே 3 விராட்டிகளும் இருப்பதை காணல். இது என்ன விசித்திரமாக உள்ளது? விசித்திரம் என்ன, வேதனை என்று கூறுங்கள். உள்ளே 3 விராட்டிகள் உள்ளது. ஒன்று எனக்கு, மற்றொன்று அவன் அன்னையாருக்கு, மீதம் ஒன்று அவன் பாட்டிக்கு. விராட்டியை தூக்கி கீழே எறிந்த பின் அதிலிருந்து நவரத்தினங்களும் முத்துக்களும் உள்ளதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மருதவாணனை தேடி வீட்டிற்கு செல்லல். ஐயா ஐயா, இதை பாருங்கள். சேந்தனாரே, மருதவாணன் கூறியது போலவே பொன்னை விட மேலான ஒன்றை கொண்டு வந்து விட்டானே. ஐயோ மருதவானா, மருதவானா. அருள் விருந்து சஞ்சய் 8th standard. அனைவருக்கும் நமஸ்காரம்.
அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அமுதமொழி. தெய்வ பக்தியின் மூலம் ஆக முடியாததையும் ஆக வைக்க முடியும். தெய்வ பக்தியின் மூலம் ஆக முடியாததையும் ஆக வைக்க முடியும். நன்றி, வணக்கம். காட்சி 10. இடம் திருவங்காடரின் வீட்டின் உள்புறம். மருதுவாணன் சிவக்கலையிடம் ஒரு பேழையை கொடுத்து தந்தையாரிடம் கொடுக்க சொல்லிவிட்டு மறைந்து போதல். அப்பொழுது திருவங்காடர் மருதுவானா மருதுவானா என்று கூவிக்கொண்டே வீட்டிற்குள் வருதல். சிவக்கலையிடம் மருதுவாணனை பற்றி வினாவுதல். மருதுவாணன் காணாமல் போனதை அறிந்து தான் பித்தன் என்று கூறி மருதுவாணனை திட்டியதை நினைத்து வருத்தப்படுகிறார். அப்போது சிவக்கலை மருதுவாணன் கொடுத்த பேழையை திருவங்காடரிடம் கொடுக்கிறார். இனி நடப்பதை காட்சியாக காண்போம். பங்கு பெறுவோர் திருவங்காடர், சிவக்கலை, திருவங்காடரின் தாய் மற்றும் சேந்தனார். மருதுவானா, மருதுவானா, சிவக்கலை, மருதுவாணன் எங்கே? இந்த பேழையை என்னிடம் கொடுத்துவிட்டு சென்று விட்டான். காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கு, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கு, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கு, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கே, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கே, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கே. மருதுவானா, மருதுவானா, என்னங்க என்னமோ போல இருக்கீங்க? மருதுவானா, நீ கூறியது உண்மைத்தான். காதற்ற ஊசியை என் நெஞ்சில் வைத்து தைத்து முன் கடவுளை காட்டி மறைந்து விட்டான் ஐயா, மறைந்து விட்டான். அவன் மகன் அல்ல, மகன் உருவில் வந்த சிவன் ஐயா, சிவன். என்னங்க பித்து பிடிச்சது போல பேசுறீங்க? காதற்ற ஊசியை தந்து விட்டான் என் கையில். என்னடா தம்பி சொல்ற? அம்மா, அறிவு போதித்து விட்டான் அம்மா, ஐயன் அறிவு போதித்து விட்டான். காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கு, வாராது ஐயனே, வாராது. மாட மாளிகை வாராது, ஆடை ஆபரணங்கள் வாராது, தேடிய செல்வம் எதுவும் மாறாது. என்னை தொட்டு உச்சி முகுந்த மாதா வரமாட்டார். என்னங்க? உற்றார் உறவினர் எவரும் வரமாட்டார் ஐயா. பிறந்த போதும் நிர்வாணம், இறந்த போதும் நிர்வாணம். கட்டை விரலை கட்டி எரிகட்டையில் தூக்கி வைத்து சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கிய பின்னே நான் எங்கே, என் நினைவுகள் எங்கே, நான் என்கின்ற அகங்காரம் எங்கே? அனைத்தும் மாயை, மாயை, வெறும் மாயை. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அமுதமொழி. இன்று நீங்கள் செய்ய இயலாததை நாளை உங்களால் நிச்சயம் செய்ய முடியும். விடாமுயற்சியை மேற்கொள்ளுங்கள், வெற்றியை எய்துவீர்கள். இன்று நீங்கள் செய்ய இயலாததை நாளை உங்களால் நிச்சயம் செய்ய முடியும். விடாமுயற்சியை மேற்கொள்ளுங்கள், வெற்றியை எய்துவீர்கள். நன்றி, வணக்கம். திருவெங்காடா, இந்த பரசி குழந்தைக்கான உன்னை பெற்றேன். உன்னை பெற்று வந்த அன்னையை பாருடா. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, எத்தனை எத்தனை ஜென்மமோ. சுவாமி, சுவாமி, அப்ப எங்க நீ என்ன சுவாமி? சுவாமி இங்க இல்ல சிவக்கலை, சுவாமி அங்கு ஜோதியாய் சுடருளியாய் நிற்கின்றானே, அவன் தான் இனி உனக்கு சுவாமி. போக வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். பற்று, பாசம், காதல் அனைத்தும் அற்று போவதுதான் பிறவியின் வாழ்க்கை நிலை. எனவே நீயும் மனதை கட்டுப்படுத்திக் கொள் சிவக்கலை. வீட்டை விட்டு வெளியேறுதல், அனைவரும் கதறி எழுதல்.
எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா, என்னப்பா? திருவேங்கடார் ஐயா வந்துவிட்டதாக தகவல் கிடைத்தது. என்னது? இருக்கிறாரா? எங்கே என் சுவாமி? எங்கே என் சுவாமி? சுவாமி, சுவாமி, சுவாமி. நீங்கள் உலகத்திற்கு சென்ற பிறகு நான் மட்டும் இந்த உலகத்தில் வந்து என்ன செய்வது சுவாமி? என்னை மன்னித்து விடுங்கள். பட்டினத்தார் திருவொற்றியூர் வருதல். கரும்பை ஒவ்வொன்றாக கடித்து பார்த்தல். முதல் நாள். பேய்கரும்பு தித்திக்கும் நாள் என்றுதான் வந்துடுமா ஈசா? அடுத்த நாள். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த சோதனை ஈசா? அதற்கு அடுத்த நாள் ஒரு கரும்பை கடித்த பொழுது. பேய்கரும்பு இனிக்கின்றது. பேரானந்தம் பிறந்தது. விளையாட்டில் வெற்றி, சித்து விளையாட்டில் வெற்றி. சித்தாகி சத்தாகி சிவமாகும் நாள். ஆனந்தம், பேரானந்தம். குழந்தைகளே, என்ன விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னையும் விளையாட்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள். தாத்தா, உங்களுக்கு குட்டி கண்ணம் ஆட தெரியுமா? தாத்தா, உங்களுக்கு கண்ணாமூச்சி ஆட தெரியுமா? எனக்கு தெரிந்தது ஒரே விளையாட்டு, அதுவும் சித்து விளையாட்டு என்று சொல்லி மண்ணை அள்ளி சர்க்கரையாக மாற்றி சிறுவர்களிடம் கொடுத்தல். டேய், மணல் சர்க்கரையா மாறிட்டுடா. ஆமாண்டா. இது என்ன பிரமாதம்? இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கின்றேன். நான் அமர்ந்து கொள்கின்றேன். என் மேல் அந்த கூடை எடுத்து மூடுங்கள். சிறுவர்கள் முதல் தடவை கூடை எடுத்து மூடுதல்.
ஆனால் வெளியே இருந்து வந்து சிறுவர்களை ஆச்சரியப்பட வைக்கிறார். குழந்தைகளே, மீண்டும் ஒரு முறை என்னை அந்த கூடையால் மூடுங்கள். இவ்வாறு இரண்டாவது முறையும் கூடையை மூடிய பிறகு கூடையை திறக்காமலேயே வெளியே வந்து சிறுவர்களை ஆச்சரியப்பட வைக்கிறார். குழந்தைகளே, மீண்டும் ஒரு முறை என்ன அந்த கூடையால் மூடுகின்றீர்களா? சரி தாத்தா. சிறுவர்கள் கூடையை திறத்தல். மூன்றாவது தடவை கூடையை திறந்த பின் பட்டினத்தார் சிவலிங்கமாக மாறி காட்சி அளித்ததை கண்டு வியப்படைந்து கை கூப்பி வணங்குகின்றனர். ஆச்சரியம், தாத்தாக்கு பதிலா சிவலிங்கம் இருக்கு. ஆமாடா, ஆச்சரியமா இருக்கலாம். ஹர ஹர சிவமாம் ஈஸ்வரலிங்கம், ஈஸ்வரலிங்கம், ஈஸ்வரலிங்கம். அன்பே வடிவாய மர்திட்ட லிங்கம், மர்திட்ட லிங்கம், மர்திட்ட லிங்கம். பிரம்ம முராரிய போற்றிடும் லிங்கம், நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம். கவினை நீக்கிடும் லிங்கம், அருளரும் சிவவோம் அற்புதலிங்கம். பிரம்மமுராரியர் போற்றிடும் லிங்கம், திருமல நல்லொளி பேற்றிடும் லிங்கம். கர்ம துக்கவினை நீக்கிடும் லிங்கம், அருளரும் சிவவோம் அற்புதலிங்கம். மருதுவானூரில் வந்து தனக்கு ஞானத்தை வழங்கியது சிவபெருமான் என்று தெரிந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு பட்டினத்தாராக மாறி இறுதியில் திருவொற்றியூரில் சிவனை அடைந்து லிங்கமாக மாறி காட்சி அளித்த பட்டினத்தாரின் தெய்வீக வாழ்க்கையை நாடகமாக சமர்ப்பித்தோம். நன்றி, வணக்கம்.